கேத்துரால் என்பதை நாம் தியானித்து வருகிறோம். பல வாசனைகளை குறித்து நாம் தியானித்தும் இன்றைக்கு மோந்து பார்க்கிற வாசனை, அதிலிருந்து தான் நம்ம தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். இது எங்கே இருக்குன்னா, ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் அவன் கிட்ட போய் அவன் முத்தம் செய்தான், அப்பொழுது அவனுடைய வசனங்களை வாசனை மோந்து அப்படின்னு இருக்கு. இதோ என் குமாருடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனை போல் இருக்கிறது. தேவன் உனக்கு வானத்தின் பனியும் பூமியின் குழுமையும் கொடுத்து ஒரு சொல்லலையா. ஆக இங்கே நாம் மோந்து பார்த்து ஆசீர்வதிக்கிற போது கர்த்தர் யாக்கோபை ஈசாக்கு சொல்லும் போது, கர்த்தர் உன்னை பூமிக்குரிய கொடுமையானவைகளை உனக்கு கொடுத்து ஒரு சொல்லலையா. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எவ்விதமான ஆசீர்வாதம் என்பதை நாம் பார்க்க முடியும். அந்த காலத்தில் இந்த குமரி மாவட்டத்தில் அந்த மோந்து பார்க்குற பழக்கம் நானும் பார்த்துருக்கேன். வயசானவங்கள் பார்த்திங்கன்னா, இந்த சின்ன பசங்களெல்லாம் நம்ம அனுப்பும் மக்களை பிள்ளைகளன்னு அப்படியே கையை பிடிச்சி முத்தம் மோந்து பார்த்து நீ நல்லாரு அப்படிங்கிற அந்த நாள் அந்த பழக்கம் குமரி மாவட்டத்திற்குள்ளாக அந்த பழக்கம் இருந்தது. என்னுடைய மாமியாருக்கு அந்த பழக்கம், திருமணம் அனுப்புறது போல அப்படியே கூப்பிட பிள்ளை அப்படிம்பாங்க, கையை பிடிச்சி முத்தம் கொடுத்து மோந்து அந்த வாசனை அப்படி வாழ்ந்து நல்லாரு என்கிற அந்த வார்த்தையை என்னால் கேட்க முடிகிறது. உங்கள் வாழ்க்கையில் அதை நடந்திருக்கலாம். அதே போல தான் இந்த ஈசாக்கு யாக்கோபை அந்த வாசனை மோந்து அவன் ஆசீர்வதிக்கிறான். இன்றைக்கி நல்லா பாருங்கள், பல காரியங்களை கண்டுபிடிப்பதற்கு அரசாங்கமே மோப்ப நாய்களை என்ன செஞ்சுருக்கிறாங்க, வைத்திருக்கிறாங்க. அந்த மோப்ப நாய் என்ன செய்யணும்னா, அந்த மனுஷனுடைய வாசனை, அந்த வஸ்திரத்தின் வாசனை, விட்டு போன ஏதாவது தடயத்துடைய வாசனை நேராக போய் அங்கே அவன் எங்கு இருக்கிறான் என்பதை அந்த சாதாரண அந்த மோப்ப நாய் என்ன செய்யுது, ஒரு மனிதனால் கண்டுபிடிக்கப்படாததை அது கண்டுபிடிக்குது. நம்ம நிறைய காரியம் செய்தில் அன்றாட உலக செய்தியில் நம்ம பார்க்குறோம். ஆகவே இது ஒருவேளை ஈசாக்கு ஏசா என்று நினைத்து தவறுதலாக அது செய்யல, தேவ சித்தத்தின்படியாக அவனை மோர்ந்து இவ்விதமான ஆசீர்வாதமான வார்த்தைகளை வாக்கு தத்தங்களை அவன் தன்னுடைய பிள்ளைக்கு கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். இதே போல் பரலோகத்தின் தகப்பன் நம்மை மோர்ந்து இந்த பூமியில் வாழ்கிற நமக்கு பூமிக்குரிய காரியங்கள் கொடுமையானதை நமக்கு என்ன செய்வார், அவன் தருவான். ஒரு சொல்லலையா. வானத்தின் கொடுமை அப்படின்னு, வானம் அப்படின்னா அது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதங்கள், அது மேலான ஆசீர்வாதங்கள், அது நிலையான ஆசீர்வாதங்கள், அது பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள். அங்கே எல்லாமே கொடுமை தான் இருக்கும். ஆண்டவர் தரக்கூடிய கொடுமை என்பது முதல் தரம், ஃபர்ஸ்ட் குவாலிட்டியான அந்த ஆசீர்வாதத்தை, ஏன்னா அங்கே பல குவாலிட்டி இருக்க வாய்ப்பு இல்லை பரலோகத்தில். ஆகவே வானத்திலிருந்ததான ஆசீர்வாத கொடுமையான காரியங்களை தருவேன். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இந்த பூமியில் பல குவாலிட்டி இருக்குது. நீங்கள் எந்த பொருள் வாங்கினாலும், ஒரு ரவை வாங்கினா கூட 4 குவாலிட்டி இருக்குது. நீ கடைக்காரனை கேட்டால் தெரியும். மைதா வாங்கினா அது 4 குவாலிட்டி இருக்குது. எந்த பொருளுக்குமே பல குவாலிட்டி இருக்கும். அது குவாலிட்டிக்கு ஏற்றதான் விலை. ஆனால் தேவனது பூமியில் நாம் தேவ பிள்ளைகளுக்கு தருகிற ஒரு ஆசீர்வாதம், அதில் முதல் தரமான ஃபஸ்ட்டு குவாலிட்டி கொடுமையானதை தேவன் தருவார். ஒரு சொல்லலையா. ஏனோ தானன் என்று கர்த்தர் தருவது இல்லை. பூமியில் எது அது நல்லதாக இருக்கிறதோ அந்த நல்ல ஆசீர்வாதங்களை, அது நல்ல நன்மைகளை, அது கொடுமையானதை நாம் வாசனை வீசக்கூடிய, மோர்ந்து பார்க்கக்கூடிய வாசனை உடையவளாக இருந்தால், ஈசாக்கு யாக்கோபையும் ஆசீர்வதித்ததை போல அந்த பரலோகத்தில் இருக்கிற தேவன் நமக்கு
பூமிக்குரிய கொடுமையானதை தேவன் தருவார். அல்லேலூயா. அப்போ இந்த கொடுமையானதை தேவன் நமக்கு தரணும். ஒரு வேளை வானத்துக்குரிய கொடுமையானாலும் பூமிக்குரிய முதல் தரமான முதல் பலனான அந்த கொடுமையை கர்த்தர் நமக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாசனைகள் வீசும்போது தர வேண்டும் என்றால், இந்த பூமியில் கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனால் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், தேவனுக்கு பூமியில் கொடுமையானதை நம்ம கொடுக்கும்போது தேவன் அதற்கு பதிலாக வானத்துக்குரிய பூமிக்குரிய கொடுமையானதை தேவன் நமக்கு தருவார். அல்லேலூயா. அப்போ நம்ம கொடுக்கணும். தேவன் தந்தவைகளிலிருந்து, அதாவது முதல் தரமான ஃபஸ்ட்டு குவாலிட்டி கொடுமையானதை செம்மையானதை தேவன் விரும்புகிறதை கொடுக்கும்போது தேவன் நமக்கு அதற்கு பதிலாக அந்த வானத்தின் கொடுமையும் பூமியின் கொடுமையும் ஈசாக்கு யாக்கோபுக்கு தந்ததை போல தேவன் நமக்கு தருவார். அல்லேலூயா. அது சொன்னாலும் கர்த்தர் தான் அவனை ஆசீர்வதிக்கணும். அதான் அவன் சொல்லியிருக்கிறான். இப்போது நீங்கள் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தை நம்ம திருப்பி கொள்வோம். ஆதியாகமம் 4ஆவது அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அங்கே நமக்கு தெரியும், அந்த ஆதாமுக்கு பாவம் செய்த உடனே மாம்சத்துக்குரிய பிள்ளைகள் காயின் ஆபேல். ஒருவன் நிலத்தின் பயிரிடுகிறவனாக இருந்தான், ஒருவன் மந்தைகளை மேய்க்கிறவனாக இருந்தான். இப்போ 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது ஆபேலும் மந்தைகளின் தலையீற்றுகளில் அவைகளில் நல்ல கவனிச்சுடுங்க, தலையீற்றுன்னா அப்படியே கொண்டு வரல, அவைகளில் கொடுமையானவைகளை ஒரு அல்லேலூயா அப்படின்னு அதில் எல்லாத்தையும் கொண்டு வரல, அவைகளில் கொடுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலும் அவன் காணியை கர்த்தர் அங்கீகரித்தார். அப்படின்னு என்ன அர்த்தம்? அதை மோர்ந்து சுகந்த வாசனையாக ஏற்று. அப்போ ஆபேல் என்ன பண்ணியிருப்பா? மந்தைக்கு போயிருப்பா, ஆயிரக்கணக்கான ஆடுகள் முதல் தரத்துடைய முதல் பலன் இருந்திருக்கு. அப்படியே பார்க்குறா, அவைகளில் எவைகள் கொடுமையாக இருக்கிறதோ, அல்லேலூயா, எது பெஸ்ட்டாக இருக்கோ, ஏன்னா அது தேவனுக்கென்று செலுத்தக்கூடிய கொடுமையானதை என்பதை அறிந்தவனாய் அவன் தேடி அதையெல்லாம் பார்த்து, எவ்வளோ கவனம் பாருங்க, ஏதோ ஒன்றை தூக்கி அவன் கொடுக்கல, ஏதோ முதல் பண்ண தலையீட்டை தூக்கி ஒன்று கொடுக்கல, அதை மந்தைக்குள்ளே போகிறான், எல்லாம் பார்த்து அவைகளிலே சிலவற்றை கொடுமையானவைகளை தேவனுக்கென்று கொடுத்தான். அல்லேலூயா. அப்போ அந்த கொடுமையானதை கொடுக்கும்போது தேவன் அந்த ஆபேலுடைய காணிக்கையும் அவர் ஏற்றுக்கொண்டு அதை அங்கீகரித்தார். அப்படின்னா அது சுகந்த வாசனையாய் ஏற்றுக்கொண்டார். இப்போ நீங்கள் காயினை குறித்து நீங்கள் பின்னாடி வாசிக்க வேண்டாம். அவன் நிலத்துடைய சிலவற்றை எடுத்து கொடுத்தான். இவனை போல இல்லை, அவன் தேர்ந்தெடுக்கலை, கையில் வந்ததை கொடுத்துட்டான். சிலவற்றை ஏதாவது பார்த்தான், அப்படியே எடுத்தான், போய் கொடுத்துட்டான். அது கொடுமையானதா முதல் தரமானதா என்பதா அல்ல, இஷ்டம் போல அவனுக்கு போனால் எடுத்தான் கொடுத்தான். ஆக தேவன் அவைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. இது ஆபேல் செலுத்தினதை கொடுமையானதை முதல் தரமானதை தேவன் அதை ஏற்று அங்கீகரித்தார். அல்லேலூயா. அப்படி நம்முடைய ஜீவியங்கள் இருந்தால் நிச்சயமாகவே தேவன் ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்தை போல வானத்தின் கொடுமை மாத்திரமல்ல, பூமியினுடைய கொடுமையான முதல் தரமான ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தருவார். ஆவிக்குரிய ஊழியத்தில் நான் நிறைய பேரை பார்த்துருக்குறேன். நிறைய பேரையும் நான் பார்த்துருக்குறேன்னா, அவங்க எதை செய்தாலும், ஆலயத்தின் காரியமானாலும் ஊழிய காரியமானாலும்
இந்த ஆபேலை போல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் அவன் செய்வான். ஒரு அலே சொல்லலேலுயா. அது கொடுமையானதை, எது தேவனுக்கு அது பிரியமானதை என்பதை செலுத்துகிற ஜனங்கள் இன்றைக்கும் இல்லாமல் இல்லை. அதனால் அந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படாமல் இல்லை. தேவன் அவளை நினைப்பதற்கு அதிகமாக இந்த பூமியினுடைய கொடுமை மாத்திரமல்ல, வானத்தின் கொடுமையினாலும் தேவன் அவர்களை ஆசீர்வதித்து இருக்கிறார். ஒரு அலேலுயா. நான் ஒரு நடந்த ஒரு சம்பவம், இடம் பொருள் சொல்ல விரும்பலை. ஏற்ற வாழை 6000 வாழைகள் நட்ட ஒரு குடும்பம். அப்போ அதில் முதல் கனி தான் என்ன செய்வாங்க, முதல் விளைஞ்சதை கொடுப்பாங்க. ஆனால் அந்த முதல் விளைஞ்சது பார்த்திங்கன்னா நிறைய சீப்பு வெட்டு, அந்த காய்கள் எல்லாம் ரொம்ப நீட்டாக தடியாக இருந்ததுனால அவர் அதை கொடுக்க மனசு இல்லாமல், அது அவரே சொன்ன காரியம், கொடுக்க மனசு இல்லாமல் 2-3 சீப்பு இருக்குது இல்லையா, அதை அப்போ அந்த 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 பகுதியில் கணவன் மனைவியாக 2 பேர் தான் ஊழியம் செஞ்சுருக்கிறாங்க. இவ்வளோ எதுக்கு அவங்களுக்குன்னு, என்றைக்குமே ஊழியக்காரருக்குன்னு கொடுக்கக்கூடாது, தேவனுக்கென்று கொடுக்கணும். ஒரு அலைய சொல்லலையா. அப்படி போய் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த முதல் தரமான அந்த கொடுமையானதை கொடுக்க மனம் இல்லாமல் சாதாரண ஒன்றை கொடுத்துட்டு வந்துட்டாங்களே. அதே அடுத்த வருஷத்தில் அங்கே என்ன நடந்துச்சுன்னா, ஒரு கொலை மாத்திரம்தான் என்ன நடந்திருக்குன்னா கொடுமையானது. மற்றதெல்லாம் பாஸ்டுக்கு எது இவங்க கொடுத்தாங்களோ அத்தனை வாழையும் அப்படி தான் இருந்துச்சான். அப்புறம் அவர் யோசனை பண்ணார், இந்த ஒரு வாழை மாத்திரம் இப்படி இருக்கு, மற்ற வாழையெல்லாம் ஏன் இப்படி ஆச்சுன்னு ஆவியானவர் அவரை உணர்த்தினார். நீ போன வருஷம் என்ன செஞ்ச, ஒரு இஷ்டம் போல் அதை கொடுக்க மனம் இல்லாமல் நீ இஷ்டம் போல் கொடுத்த அப்படின்னு உணர்த்தப்பட்டு, அந்த முதல் தரமான அந்த ஒரு கொலையை வெட்டி அந்த ஊழியத்தில் கொடுக்கும்போது அடுத்த வருஷம் அந்த அவர் செய்த அந்த ஏற்ற விவசாயத்தில் கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இப்போ அதுதான் நம்ம செய்கிறது இல்லை. நம்ம சில நேரங்கள் காயனை போல நாம் இருந்து விடுகிறோம். ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் கொடுமையான ஆசீர்வாதத்தை தரணும், உயர்ந்த ரக ஆசீர்வாதத்தை தரணும், மேலான ஆசீர்வாதத்தை தரணும், உன்னதமான ஆசீர்வாதத்தை ஆவிக்குரிய வாழ்க்கையில் தரணும் நம்ம நினைக்கிறோம். ஆனால் நான் செய்ய வேண்டிய முறைமை, நாம் செலுத்த வேண்டிய அந்த முதல் தரமான கொடுமையான காரியத்தை கர்த்தருக்கென்று கொடுக்கும்போது தேவன் வானத்துக்குரிய பூமிக்குரிய கொடுமையானதை முதல் தரமான காரியத்தை தேவ பிள்ளைகளுக்கு தேவன் தருவார். அல்லேலூயா. இப்போ நீங்கள் எபிரேயருக்கு நிருபத்தில் வாசிக்கும் போது 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. எபிரேயருக்கு நிருபம் 11ஆம் அதிகாரம் அதில் 4ஆம் வசனம். விசுவாசத்தினாலே இந்த ஆபேல் எப்படி கொடுத்தா, விசுவாசத்தினாலே. ஆபேல் காயினுடைய பலியிலும், அதான் ஆபேல் காயினுடைய பலியிலும் காணிக்கையிலும் மேன்மையான பலியை மேன்மையான காணிக்கையை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். உடலே சொல்லலையா. அப்போ அவன் ஆண்டவரே சொல்றாரு, அவன் மேன்மையானதை செலுத்தினான். தனக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை யாரும் கற்றுக் கொடுக்கல, யாரும் போதிக்கல, தேவாலயங்களும் இல்லை, ஆசாரியன் இல்லை. ஆனாலும் கர்த்தர் இதை தான் விரும்புகிறாரு, இந்த கொடுமையானதை விரும்புகிறாரு என்று மேலானதை கொடுத்து கர்த்தரிடத்திலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். காயனை பார்க்கலாம் மேன்மையானதை செலுத்தினார். அல்லேலூயா. ஆக நாம் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தேவன் நமக்கு தந்தவைகளிலிருந்து அந்த மேன்மையானதை, முதல் தரமானதை அல்லது அந்த கொடுமையானதை கர்த்தருக்கு கொடுக்கும்போது இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஜீவிதத்தில் உபாகமம் எடுத்து வாசிங்க. உபாகம் 26ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம்.
உபாகம் 26 நீங்கள் 1ஆம் வசனம் முதல் 4ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தில் உனக்கு சொந்த யார் கொடுத்துருக்கிற தேசத்தை? கர்த்தர் தான் கொடுத்துருக்கு. நமக்கு வீடு வாசல் யார் தந்தா? அவர் தான். உனக்கு கொடுக்கும் சுதந்திரமான தேசத்தில் நீ போய் சேர்ந்து கானான்னு சொல்றாரு. சேர்ந்து அதை கட்டி கொண்டு அதில் வாசம் பண்ணும்போது உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்துல நீ பயிரிடும் நிலத்தின் கனிகள் எல்லாம் முந்தின பலனை எடுத்துடணுங்கிற. காயனை போல சிலவற்றை அல்ல, ஆவேலை போல அந்த பலனை கொழுமையானதை எடுத்து ஒரு கூடையில வைத்து உன் தேவனாய் கர்த்தர் தம் நாமம் விளங்கும் கொண்டு திறந்து கொண்டிருக்கும் சாணத்திற்கு போய், தேவாலயத்திற்கு போய் அந்நாட்களில் இருக்கும் ஆசாரியனிடத்தில் சென்று அவனை நோக்கி கர்த்தரை எங்களுக்கு கொடுக்க நம்முடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டு தேசத்தில் வந்து சேர்ந்தேன் என்று இன்று உம்முடைய தேவனாய் கர்த்தருடைய சந்நிதியில் அறிக்கையிடுகிறேன் என்பாயாக. அப்பொழுது ஆசாரியன் அந்த கூடை கையிலிருந்து வாங்கி அதை உன் தேவனாய் கர்த்தருக்கு பலிபீடத்திற்கு முன்பாக வைக்க கடவன். உடலே சுழலே அலுவயா. அந்த காலத்தில் அப்படியெல்லாம் இருந்துங்க. ஊட்டிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த உருளைக்கிழங்கு வந்தால் கூடையில் கொண்டு போய் வச்சுருவாங்க. கிறிஸ்துவ சபையில் கூட அந்த நாளில் இருந்துச்சு. அதெல்லாம் அவைகளெல்லாம் கூடையில் கொண்டு வந்து வைத்து விடுவார்கள். முதல் பலனை, அந்த கொடுமையானதை தேவன் கொடுக்கும் தேசங்கிறார். அவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தினால வருகிறத நீ தேவ சமூகத்தில் ஆசாரியின் இடத்துல கொண்டு வந்து வரும்போது, அந்த ஆசாரியன் ஜெபிக்கும் போது ஈசாக்கினுடைய வார்த்தையின்படி தேவ பிள்ளைகளை பூமியின் கொடுமையினாலும் வானத்தின் கொடுமையினாலும் தேவன் ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளவே நமக்கு தந்தவைகளை நல்லவைகளை தேவனுக்கென்று நாம் செலுத்தணும். இப்போ 1 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 17ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம், அதில் 13ஆம் வசனம் முதல் 16ஆவது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க நம்ம கேட்போம். 1 ராஜாக்கள் எழுதின சரித்திர புத்தகம் 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதலிலே நல்ல கவனிங்க, அதிலே எனக்கு ஒரு சிறிய அடைய பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உன்னை உன் குமாரனுக்கு பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில செல்வழிந்து போவது இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவது இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் சொல்கிறார். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவன் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படி பானையில் செலுவிழுந்து போவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவே இல்லை. இதுதான் கர்த்தர் கொடுக்கிற பூமிக்குரிய கொழுமையான ஆசீர்வாதம். உடலே சுழலே அலுவயா. சில கேள்விகள் நமக்கு எழும்பலாம். வந்தவர் ஒரு தீர்க்கதரிசி, வீட்டின் நிலைமை பற்றி தெரியாதா? ஏன்னா அவர் சூழ்நிலை, அவள் வைத்திருக்கிற அந்த அப்பம் கடைசி ஆகாரம், அவள் வைத்திருக்கிற அந்த அடை கடைசி, அதோடு அவள் ஜீவனை விடுவதற்கு தான் தாயும் மகளும். அது மாத்திரமல்ல, சாப்பிட்ட உடனே அவங்க வாழ்க்கையும் கடைசி முடிவு ஏற்படுத்த சூழ்நிலை இருக்கிறாங்க.
இப்போ சில நேரங்கள் இப்படிப்பட்டவர்களை நம்ம சந்தித்தானே ஆண்டு தெரியாதா, நான் நிலைமை எப்படி இருக்கிறேன், சாப்பிட்டு நாங்கள் ஜீவனை விட இருக்கிறோம், இந்த ஊழியக்காரர் தெரியாதானா, இல்லை தெரியாதான்ட்டு இல்லை, தெரிஞ்சு தான் கர்த்தரை அனுப்பியிருக்கிறார். ஒரு அலையத்துலையா தெரியாமல் இல்லை, ஆண்டவர் தெரிஞ்சதான் அனுப்பினார். ஏன்னா கர்த்தனது சாரி பார்த்து நேசித்ததுனால அவங்க உயிரோடு இருக்கணும், அவங்க பூமியின் கொடுமை போல சாப்பிட்டு திருப்தியாக இருக்கணும் என்பதை அறிந்ததுனால தான் அந்த தீர்க்கதரிசியை அங்கே அனுப்பினார். ஒருவேளை தேவன் அந்த தீர்க்கதரிசியை அனுப்பலேன்னு வச்சுடுங்க, என்ன நடந்திருக்கும், அது கடைசி அப்பமாக முடிஞ்சிருக்கும், கடைசி அங்கே வாழ்க்கையும் முடிந்திருக்கும். ஒரு அலைய சொல்லலே அலுவையா. சாரிபாத்துடைய சரித்திரங்கள் பேச முடியாத சூழ்நிலை இருக்கும். அதனால் அவர் சொல்கிறான், நான் 2 விறகு பொறுக்க வந்திருக்கிறேன், எனக்கு ஒரு பையன் இருக்கிறேன், நாங்கள் அதை சாப்பிட்டு ஜீவனை விட வந்திருக்கிறோம். ஜீவனை விடனா தற்கொலை, அதுதான் முடிவு. ஏன்னா தேசத்தில் பஞ்சம் இருக்கிறது, அவ்வளோதான், வேறு வழி கிடையாது. அப்போ எலியா என்ன சொல்கிற, ஏமா நீ போ, அதில் இருக்கிற முதலாவது அந்த அடையை கொஞ்சம் எனக்கு கொண்டு வாங்க. ரலே சொல்லுகளே லூயா, சத்தமாக சொல்லுகளே லூயா. அது அவளுக்கு கடைசி அடை. ஆனால் எலியாவை கொடுத்த முதல் அடை. நல்லா புரிஞ்சுடுங்க, அவளுடைய கடைசி வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய நிலைமையில தான் அவன் கூட அம்பு இருந்துச்சு. அது எலியாவுக்கும் முதல் ஆடையாக முதல் கொடுமையானதை கொடுப்பதற்கு அது ஏதுவாக இருந்துச்சு. அப்போ அவள் பயபக்தியோடைய அந்த சூழ்நிலையில் ஒரு விதவை அவ்வளோதான் இருக்கு, அந்த பசி மயக்கத்திலும் மீண்டும் எலியா அதே இடத்துல தான் இருக்கிறான். வீட்டில் போய் வந்து அதை கொடுக்குறா பாரு, கொடுத்துட்டு அவள் வீட்டுக்கு போய் பார்க்குறா, பானை நிறைந்த மாவு. ஒரு அலைச்சுலையா, கலசத்தில் எண்ணெய் நிறைஞ்சிருக்கு. எலியா தான் சொன்னான், மழை பெய்கிற காலம் வரை நீ அநேக நாட்கள் ஜீவனோடு இருக்க, உன்னை போஷிக்கத்தக்க நீ அதை செய்தால் உன் பானையில் மா குறையாது, கலசத்தில் என்ன குறையாது அப்படின்னா. அந்த வார்த்தை நிறைவேறுகிற எது வரைக்கும் மழை பெய்யணும், தானியங்கள் விதைக்கணும், தானியங்கள் அறுவடை செய்யணும், அதை கொண்டு போய் அதை மாவாக்கணும், அது வரையும் அந்த சாரிபாத்துடைய பானையில் கலசத்தில் மாவும் குறையில, எண்ணெயும் குறையில. ஒரு அலைய சொல்லலே இல்லையா. இதுதான் உண்மை. எந்த சூழ்நிலையில் சில நேரங்களில் நம்ம வறுமையாக இருக்கலாம், கொஞ்சமாக இருக்கலாம், ஆனால் அதை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிறாரு. அப்போ அந்த எப்போ ஆசீர்வதிக்கிறாருன்னா, அதில் முதல் பங்கை தேவனுக்கென்று நம்ம கொடுக்கும்போது தேவன் பார்ப்பார். இந்த சூழ்நிலையிலும் ஏனோ தானே கொடுக்கல, இல்லை அவங்க சாப்பிட்டுட்டு மிச்சம் இருந்தது கொடுக்கல, அப்படியும் அவன் செய்யலை. அவள் தேவனுக்கென்று அவளுக்கு கொடுக்கும்போது அந்த குடும்பத்தை, அந்த பாத்திரத்தை, இது ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்தை போல அந்த தேவன் மோர்ந்து பார்த்து அவர்களையும் பூமியின் கொடுமை போல முதல் தரமான, எல்லாமே முதல் தரமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்து நடத்துவார். அல்லேலூயா. சிலரெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய சம்பவம் தான். சபைகளில் பொதுவாக எல்லா சபையில் தான் ஏதாவது ஒரு தேவைன்னா இது எல்லாம் இந்த இப்போ எதுக்கு அப்படின்னு ஒரு கேள்விகள் எல்லாம் எழும்பக்கூடிய காலங்கள் நிறைய இருக்கு. ஆனால் அதே சமயத்தில் ஒரு சிலரை நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 வருஷம் 3 வருஷம் அவங்க சொந்த வீட்டில் அவ்வளோ மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க. சொந்த வீட்டை பார்த்து பார்த்து செய்வார்கள். முதல் தரமாக தான் இருக்கும். ஆனால் சபையின் என்ற காரியங்கள் வரும்போது அதெல்லாம் எதுக்கு அப்படின்ற சொல்லக்கூடியவைகள் எல்லா சபையிலும் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஆனால் கர்த்தர் விரும்புவது என்னன்னா, கட்டிடமானாலும் கொடுக்கக்கூடிய எந்த காரியமானாலும் தேவனுக்கு செய்ய வேண்டியது கொடுமையானதை, முதல் தரமானதை அது செய்யும் போது கர்த்தர் பார்ப்பாரு, அவர் முதல் தரமான கொடுமையான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஒரு அலை சொல்லலையா.
அதுதாங்க இது ஆவிக்குரிய அனுபவங்கள். இல்லாத சூழ்நிலைகளிலிருந்து கர்த்தருக்கு நம்ம கொடுத்து பழகிட்டான்னா அந்த மேலான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு வேளை அப்போ கொடுக்கலன்னா பிந்தின காலங்களில் சம்பாதிக்கிற எல்லாவற்றிலிருந்து தேவனுக்கு முதல் தரமான காரியத்தை அவன் கொடுத்தான். தாவீது கூட சொல்ல சங்கீதம் 66ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தை சீக்கிரமாக வாசிங்க. 66ஆம் சங்கீதம் அதில் 15வது வசனத்தை வாசிங்க. ஆட்டுக்கடாக்களின் நினைப்புகையுடனே ஆட்டுக்கடாவுடைய நினைப்புகையுடனே கொழுமையானவைகளை உமக்கு தகன பலியாக இடுவேன். கொழுமையானதை நல்ல கவனிங்க, சும்மா கிடையாது. கொழுமையானதை உமக்கு நான் தகன பலியாக நான் இடுவேன். காளைகளையும் செம்மறியாட்டு கடாக்களையும் உமக்கு நான் பலியிடுவேன். அப்போ தாவீது என்னதான் பலியிட்டு இருக்கிறான்னா, கொழுமையானதை உமக்காக பலியிடுவேன். ஏனோ தானோம் என்ற அல்ல. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? ஆலயத்துக்கு வரும்போது எப்படி இருக்கிறோம்? ஏதோ சிலவற்றை அல்ல, அவைகளிலே எது கொடுமையானது அல்ல சொல்களே இல்லையா? அவைகளிலே கர்த்தருக்கு மேன்மையானது எது அப்படின்னு அறிந்து அவங்க சபையில் போகக்கூடியவர்கள் செய்துவிட்டால் அந்தந்த சபையினுடைய ஆசீர்வாதங்கள் பெருக்கமாக இருக்கும். நம்ம அப்படி செய்கிறதில்லை. ஏதோ காயினை போல ஏதோ எடுத்துகிட்டு வந்து போடுறோம். அதனால் நம்முடைய ஜீவிதத்தில் ஆசீர்வாதத்தை நம்ம காண முடியல. ஆக தேவ சமூகத்தில் வரும்போதெல்லாம் அந்த கொடுமையானதை தாவீது சொன்னதை போல செலுத்தும் போது தேவன் சும்மா விட மாட்டார். அதற்கு பல மடங்கு கொடுமையானதை தேவன் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இப்படி வேதாகமத்தில் நம்ம நிறைய காரியங்களை பார்க்க முடியும். மத்தேயு சுவிசேஷத்தில் கூட ஆண்டு சொல்கிறாரு, எப்போ நான் பசியாக இருந்தேன், எனக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க? ஆகாரம் கொடுத்தீங்க. நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், வஸ்திரத்தையும் தந்தீங்க. காவல் இருந்து என்னை பார்க்க வந்தீங்க. தாகமாக இருந்தேன், தண்ணீர் தந்தீங்க. எப்போ ஆண்டவரை நம்ம பார்த்தோம்? இந்த சிறியவருக்கு எதை செஞ்சீங்களோ அது உங்களுக்கு தான் எனக்கு தான் செஞ்சீங்க. ஆனால் வஸ்திரம் கொடுக்காதவளும் இருக்கிறான், தாகத்து தண்ணி கொடுக்காம இருக்கிறான், ஆகாரம் கொடுக்காமல் இருக்கிறான். காவல் நிற்கும் போது பார்க்கக்கூடாத கூட்டம் தான் இருக்குது. ஆனால் யாரை கர்த்தர் ஆசீர்வதித்தாருன்னா, இந்த பூமியில் தங்களுக்கு இல்லைனாலும் தேவனுடைய காரியத்தை எல்லா விதத்திலும் கொடுத்த அந்த தேவ பிள்ளைகள் இருக்கிறாங்க இல்லையா? அவங்களை கூப்பிட்டு வாங்க, உலகம் உண்டானது முதல் இதுவரை உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக, அந்த நித்திய ராஜ்யக்குள்ளாக நீங்கள் பிரவேசியுங்கள் என்று அவங்கள அழைச்சார். ஒரு அழைச்சலையா? ஆனால் இந்த பக்கம்னா பார்த்து இல்லைப்பா, நீங்கள் நரகத்துக்கு போயிடுங்க அப்படின்ட்டு. ஆவிக்குரியவர்கள் ஏன் இது வரைக்கும் நம்ம இன்னும் ஸ்டாண்டர்டான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியலன்னா, தேவனுடைய சத்தியத்தின்படி அந்தந்த சபையில் போய்விட அந்தந்த ஆசாரியனுக்கு தேவனுக்கு கொடுக்கிற விதமாக நாம் சரியாக கொடுமையானதை, முதல் தரமானதை, முதல் பலன்களை சிலரெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது முதல்ல தொடவே மாட்டேன், தொடர்றதுக்கு பயப்படுமா. சாதாரண ஒரு கோழி முட்டை முதல் போட்டால் சரி, ஒரு பல மரத்தில் ஏதோ ஒரு கனி விளைந்தாலும் சரி, அப்படி நிறைய நாங்கள் பார்த்துருக்குறோம். இப்படிலாம் இருக்கிறாங்களா அப்படின்ட்டு. அப்படி பயந்து கொடுக்குற அந்த தேவ பிள்ளைகள் பிற்காலத்தில் அவளை பார்க்கிற அந்த பிள்ளைகளும் அவளை உயர்ந்து இருப்பதை பார்க்க முடியுது. ஒரு அலைய சொல்லலையா? ஆக தேவன் நமக்கு பூமியினுடைய கொடுமையானதை தேவன் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். நெகோமியாவின் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது தேவனுடைய வார்த்தை உணர்த்தப்பட்டு அவங்க இடையில பின்வாங்கி போனார்கள். ஆகல மீண்டும் தேவனுடைய வார்த்தை கேட்டு உணர்த்தப்பட்டு மனம் திரும்பி மீண்டும் அவருடைய பாவங்களை மன்னித்து அந்த நேரத்தில் கர்த்தர் அவளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை சொல்கிறாரு. நெகோமியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம்
அதில் 9ஆம் வசனம், 10ஆம் வசனம், 11ஆவது வசனத்தை வாசிங்க. ஜனங்கள் எல்லாரும் ஜனங்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்டபோது அழுதபடியார் திர்ஷாதா எனப்பட்ட நெகேமியாவும் வேதபாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனும் ஜனங்களுக்கு விலக்கி காட்டின லேவியரும் சகல ஜனங்களும் இந்த நாள் உங்கள் தேவனாய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள். நீங்க என்ன முதல் சொன்னா, நீங்க இனி துக்கப்பட வேண்டாம். அல்லேலூயா. அப்ப அது வரைக்கும் துக்கமா ஒண்ணுமே இல்லை, பின்வாங்கி போன. அதனால நீ துக்கப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா கர்த்தர் உங்கள் துக்கங்களை சந்தோஷமா மாறும். துக்கப்பட்டு அழுவது வேற, சாதாரண அழுகை வேற. அழவும் வேண்டாம். பின்னும் அவன் அவர்களை நோக்கி நீங்கள் போய் கொடுமையானதை புசித்து ஒரு அல்லேலூயா மீண்டும் உணர்த்தப்பட்டு மனம் திரும்பி தேவ சமூகத்தில் வரும்போது கர்த்தரால் வருகிற ஆசீர்வாதம். நீங்க என்ன துக்கப்பட வேண்டாம், அழ வேண்டாம். நீங்க என்ன செய்யுங்கன்னா, பின்ன அவளை நோக்கி நீங்கள் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒரு அல்லேலூயா. சும்மா கிடையாது. தேவ பிள்ளைகளுக்கு தேவன் தருகிற ஆசீர்வாதம் மதுரமானதை குடித்து. ஒன்றுமில்லாதவர்களுக்கு முதல்ல இவங்க ஒன்றும் இல்லாம இருந்தாங்க. இப்போ கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது ஒன்றும் இல்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவராகிய பரிசுத்தமான நாள். விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பது உங்களுடைய பலன் என்றான். லேவியரும் ஜனங்கள் எல்லாரும் அமர்ந்திருங்கள், அழாதிருங்கள். இந்த நாள் பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம் என்றார். ஒரு அல்லேலூயா. நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க கர்த்தருடைய சமூகத்தில் வந்துட்டீங்க. கர்த்தருக்கும் நீங்க தீர்மானம் இருக்கிறீங்க. நீங்க போய் கொழுமையானதை மதுரமானதை நீங்க புசித்து நீங்கள் குடித்து ஒன்றுமில்லாத பங்குகளை அனுப்புங்கள் என்று அது கொடுமையான ஆசீர்வாதத்தை சொல்லக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்க முடியும். நம்ம வாழ்க்கையிலும் இவைகளெல்லாம் விட்டு தேவ சமூகத்தில் வரணுமோ, வரும்போது தேவன் பூமியினுடைய கொடுமைகளையும் நம்முடைய வாழ்க்கையை முழுவதும் மதுரமான அனுபவத்தையும் ஏவன் தர வல்லவராக இருக்கு. நீங்கள் துக்கப்பட தேவையில்லை, அழ தேவையில்லை, விசாரப்பட தேவையில்லை. கர்த்தருக்குள் வரும்போது, சரியாக இருக்கும்போது, நீங்கள் கொடுமையானதை செலுத்தும் போது அந்த தேவன் உங்களுக்கு அதற்கு பதிலாய் பல மடங்கு கொழுமையானதை தேவன் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. இப்போ நீங்கள் யோபுவின் இந்த ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 16வது வசனம் முதல் 20ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. ஆதியாகமம் 45. பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்கிறான். யோசேப்பு அங்கே இருக்கிறான். அந்த வார்த்தை கேளுங்க. 45ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரை. யோசேப்பின் சகோதரர் வந்தார்கள் என்கிற, யோசேப்பினுடைய சகோதரர் வந்தார் என்கிற சமாசாரம் பார்வோன் அரண்மனையில் பிரசித்தமான அந்த செய்தி பார்வோன் அரண்மனையில் பெரிய அளவுக்கு விளம்பரமா ஆச்சு. பார்வோனும் அவனுடைய ஊழியக்காரரும் சந்தோஷம் அடைந்தார்கள். அவங்க வந்தது குறித்து ரொம்ப சந்தோஷம் அடைந்தார்கள். பார்வோன் யோசேப்பை நோக்கி நீ உன் சகோதரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் கழுதைகளின் மேல் பொதி ஏற்றுக்கொண்டு புறப்பட்டு கானான் தேசத்துக்கு போய் உங்கள் தகப்பனையும் உங்கள் குடும்பத்தாரையும் கூட்டிட்டு வந்துடு. என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு எகிப்து தேசத்தின் நன்மையை தருவேன். தேசத்தின் கொடுமையை சாப்பிடுவீர்கள். ஒரு அல்லேலூயா. பாருங்க, ஒரு பார்வன் உலக மனிதன்
யோசேப்பின் குடும்பத்தை குறித்து அறிந்தவுடன் நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க? வாங்க, கானானுக்கு வாங்க, கானானிலிருந்து நீங்க வந்துடுங்க, எங்க தேசத்தில் வாங்க, நன்மையை செய்யுங்க, நான் நன்மையானதை தருவேன், கொழுமையானதை உங்களுக்கு நான் தருவேன். ஒரு அலை சொல்லலையா? ஆக தேவனுக்கு புரியுமாக இருந்தால் எந்த ரூபங்களிலும் அந்த ஆசீர்வாதங்கள் நம்மை தேடி வரும். அதுதான் அங்கே நடந்தது. கோசேன் என்கிற பட்டணத்தில் செழுமையான இடங்களில் அவர்கள் எந்த குறை இல்லாமல் அந்த கொடுமையானதை நன்மையானதை அந்த பார்வோனின் நாட்களை பெற்று அனுபவித்ததை போல இந்த உலகத்தில் இருக்கும்போது நமக்கும் இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் நமக்கு தேவை. இந்த கொடுமையான அனுபவம், முதல் தரமான ஆசீர்வாதம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் தர ஆயத்தமா இருக்கிறார். ஆனால் நம்ம அவருக்கு கொடுமையானவைகளை செலுத்தினால் தேவன் அதுக்கு பதிலாக நமக்கு தருவார். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்களேலூயா. கேட்கிற தேவ பிள்ளைகள் தீர்மானம் பண்ணும். யோபுனுடைய வாழ்க்கை சோதிக்கப்படுறான், எல்லாமே போச்சு, சரீரங்கள் போச்சு, ஒரு குழந்தையின் அடையாளமே தெரியாது, அப்படியே உட்காண்டிருக்கிறான். அந்த சூழ்நிலை எலிகோ இந்த யோபுக்கு ஒரு வார்த்தை சொல்வான். அந்த சொன்ன வார்த்தை நடந்ததான நடந்தது. என்ன சொன்ன அப்படின்னா, யோபுவின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் அதில் 16வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லக்கூடிய காரியத்தை அப்படியே அவர் உண்மையும் நெருக்கத்தின் இனி உனக்கு நெருக்கம் இருக்காது, நெருக்கத்திலிருந்து நீ பட்ட நெருக்க பாடு சோதனை புடம்பிடுதல் எல்லாவற்றிலிருந்து அவர் நீங்களாக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்திலே வைப்பார். உம்முடைய போஜன பந்தி கொழுமையான பதார்த்தங்களால நிறைந்து இருக்குங்கிறார். ஒரு அலை சொல்லலையா? சத்தமா சொல்லலையா? இனி எல்லாம் நெருக்கம் மாறிடும். ஒடுக்கம் இல்லாத விசாலமான இடத்துல கர்த்தர் வைக்க போகிறாரு. உடைய பதார்த்தங்கள் ஆகாரம் எல்லாம் கொழுமையானதாக இருக்கும். யோபன் எல்லாருக்கும் போது நல்லா சாப்பிட்டுருக்கிறார். அதை காட்டிலும் பிந்தின வாழ்க்கை 42ஆம் அதிகாரத்தில் அதை காட்டிலும் இந்த எலிகோ சொன்ன வார்த்தையின் படியாக அந்த கொடுமையானவைகளை பதார்த்தங்களை ஆகாரங்களை எல்லா விஷயத்திலும் அந்த யோபுவை 2 மடங்கு ஆசீர்வதித்து தேசத்தின் நடுவிலே உயர்த்தினார். அலைச்சல்களேலுயா. ஆமாம், கொடுத்து நம்ம வாங்க தெரியும். சிலருக்கு அந்த ரகசியங்கள் தெரியல. அதனால் இந்நாள் வரை அது எப்படி கொடுக்கணுங்கிறத காயனுக்கும் தெரியல, ஆபேலுக்கு தெரிந்தது, விதவைக்கு சாரிபாத்து விதவிக்கு தெரிந்தது. கர்த்தர் அவளுக்கெல்லாம் அந்த கொடுமையான பதார்த்தங்களை பூமியிலே வைத்து அவர் கொடுத்தார். எரேமியாவின் தீர்க்கதரிசி புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் போது, எரேமியா 31ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை, ஆசாருடைய ஆத்துமாக்களை கொழுமையானவைகளினாலே பூரிப்பாக்குவேன். அப்ப நல்ல கவனி, யாரு? சபை ஊழியர் செய்கிறவர்களை உண்மையா இருக்கணும், ஆமா, ஆசைப்படக்கூடாது. அப்படி சொல்றாரு 14வது அந்த வசனத்தில், ஆசார்களின் ஆத்துமாவை கொடுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் பண்ணல் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆசாரியனுடைய வாழ்க்கை வேற, என் ஜனங்கள். அந்த ஜனத்தின் மூலமாக தான் அந்த ஆசாரியனுக்கு கொடுமையானவைகளை கொடுக்க. ஆனா அந்த ஜனங்களை சொல்றாரு, நான் அளிக்கும் நன்மையினாலே அந்த கொடுமையினாலே அவர்கள் திருப்தியாக இருப்பார்கள். அல்லேலூயா. ஏன்னா அவர் ராஜாங்க, தம்முடைய பிள்ளைகளுக்கு தருவதை ஏனோ தானே தரமாட்டார். எல்லாம் முதல் தரமான ஆசீர்வாதத்தை தருவார். ஆனால் அப்படி இருக்கணும். நம்ம இருக்கலைன்னா தரமாட்டார்.
அது ஊழியரானாலும் சரி, விசுவாசிகளானாலும் சரி, நாம் சரியாக இருந்தால் சரியாய தேவன் நமக்கு தருவார். அல்லேலூயா. 3 சில வசனங்கள் ஒத்தாய்மாச்சு வாசிப்போம். ஏசாயாவின் தீர்க்கதரிசி புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசாயாவின் தீர்க்கதரிசி புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சேனைகளின் கர்த்தர் சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். ஒரு விருந்தை ஆயத்த பண்ணுவார். அது கொழுமையான அது பதார்த்தங்களும் கொழுமையான பதார்த்தங்களாக பழமையான திராட்சை பழமையான, நீங்கள் நினச்சனா பழைய திராட்சரசம் கிடையாது, பழமையானது. என்ன அர்த்தம்? சரி சொல்லுவாங்க, அந்த காலத்தில் இருக்கிற சாப்பாடு இன்னைக்கு இல்லைங்க சொல்லுவாங்க, தெரியுதா? அன்னைக்கு இருக்க பண்டங்கள் இல்லை. அன்றைக்கெல்லாம் ஒரு பண்டம் சாப்பிட்டான்னா வயிறு நம்பிடும். இன்றைக்கெல்லாம் கெமிக்கல். அதனால தான் அது சொல்கிறாரு, அந்த குவாலிட்டியான, அந்த பழமையான, இல்லையா, அந்த ருசி உள்ள காரியத்தை நான் என்ன செய்வேன்? தருவேன். ஊனும் ஊனும் நிலமுள்ள பதார்த்தங்களும் நிலமுள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சரசம் நிறைந்த விருந்தா இருக்கும். இது எப்போ தர்றாரு? அந்த அர்மகெதோன் யுத்தம் முடிந்த உடனே இயேசு இந்த உலகத்தில் வரும்போது, சாத்தானை ஜெயித்த பின்பு தேவன் தருகிற விருந்து. ஒரு அலைத்துலையா நேரடியான தருகிற விருந்து. அந்த விருந்து கொழுமையானவைகள், பழமையான, அந்த காலத்தில் இருந்த முதல் குவாலிட்டியான, இப்போ கலப்படமில்ல இருக்கு இல்லையா, அதை தாண்டி அப்படியே என் ஜனத்திற்கு நான் ஒரு விருந்தை கொடுப்பேன். சாதாரணமாக உலக மனிதர்கள் வச்ச விருந்து எப்படி இருக்கும்? அப்போ இயேசு கிறிஸ்து மனவாட்டி சபைக்காக கொடுமையானதை அவர் தருவார்னா அது எப்பேற்பட்ட கொடுமையானதாக இருக்கும். நல்லே சொல்லலேலுயா. ஆக பூமிக்குரியது மாத்திரமல்ல, அந்த 1000 வருட அரசாட்சியிலும் தேவன் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். அதே ஏசாயாவின் தீர்க்கதரிசி புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் மெசியாவின் வருகையில கூட நடக்குது. 23வது வசனத்தை வாசிங்க. 23வது வசனம். அப்பொழுது நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு, நீ நிலத்தில் விதைக்கு விதைக்கு அவர் மழையையும். எப்போ? அந்த நாளில் 1000 வருஷாட்சியிலும் நமக்கு நடக்கும். அப்போ அந்த நாளில் அந்த மழையும் நிலத்தின் பலனாகி ஆகாரத்தையும் உனக்கு தருவார். அது கொழுமையும் புஷ்டியுமா இருக்கும். அக்காலத்திலே உன் ஆடு மாடுகள் விசாரமான மேய்ச்சல் உள்ள ஸ்தலத்திலே மேயும் என்று சொல்கிறார். 1000 வருடம் அரசாட்சியில் நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் எதை விதைத்தாலும் அது கொழுமையானதை தரும். ஒரு அலைச்சுலையா நல்ல விளைச்சல்களை தரும். ஆடு மாடுகள் விசாலமான ஸ்தலங்களிலே மேய்ந்து அந்த இடத்துல தங்கக்கூடிய தேவன் கொழுமையானதை அவர் தருவார். இவைகளெல்லாம் வெளிப்பாடு உள்ளவனாகிய ஈசாக்கு யாக்கோபுக்கு சொல்லும்போது அந்த வாசனையை மோர்ந்து பார்த்து அவர் உனக்கு பூமியினுடைய கொடுமையானதை கர்த்தர் உனக்கு தருவார் என்று சொல்லுகிறார். இது யாக்கோபுக்கு மாத்திரமல்ல, கேட்கிற உங்களுக்கும் பேசுகிற எனக்கும் இதே போல செய்யும்படியாக அவர் விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் நாம் அவருக்கு கொடுமையானவைகளை செய்யும் போது அந்த தேவன் நமக்கும் கொடுமையானதை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒரு வசனத்தை நாம் வாசித்து நாம் முடிப்போம். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் மீண்டும் அந்த 1000 வருஷம் ஏசாயாவின் தீர்க்கதரிசி புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது சேனைகள் கர்த்தர் சீயோன் மலையிலும் எருசலேமில் ஆளுகை செய்வதால் சந்திரன்
கலங்கும். கலகும். சூரியன் நாணமடையும். அவருடைய மூப்பர்களுக்கு முன்பாக மகிமை உண்டாயிருக்கும். இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கடைசி நாளிலே தேவன் நமக்கு தரவல்லவராக இருக்கிறார். ஆக இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக நாமும் இந்த பூமியில் அப்பொழுது சேனைகள் கர்த்தர் சீயோன் மலையிலும் ஏன் அவர் ஆளுகை செய்கிறார். அதனால தான் இந்த கொடுமையான பதார்த்தம். ஆளுகை செய்வதால் சந்திரன் கலங்கும், சூரியன் நாணமடையும். அவருடைய மூப்பர்களுக்கு முன்பாக அந்த நாள் மகிமை உண்டாயிருக்கும். ஆகவே பூமியிலும் கொடுமையானதையும் வானத்திலிருந்து தேவன் கொடுமையானதும் வருகையிலும் அவர் நமக்காக 1000 வருட அரசாட்சியில் கொடுமையானதை தேவன் நமக்கு தருவார் என்றார். இந்த பூமியில் நாம் சம்பாதிக்கிற சம்பாதிகள் எதுவாக இருந்தாலும் அவைகளிலிருந்து கொடுமையானதை கர்த்தருக்கு ஆபேலை போல, சாரிபாத்தி விதவை போல, தாவீதை போல, இஸ்ரவேல் ஜனங்கள் செய்ததை போல செய்தார். இன்றைக்கும் அதே வாக்கு தத்தத்தை நமக்கு சொந்தமாக்கி கொள்ள முடியும். எல்லாரும் கண்களை முடியினவர்களாக ஆமென். இன்றும் மோந்து பார்க்கிற வாசனை கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆண்டவரே, ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்ததை போல இந்த ஜனங்களும் இந்த வாக்கு தத்தத்தின் வசனத்தின்படியாக ஆபேல் செய்ததை போல, சாரிபாத்து முதல் செய்ததை போல, இஸ்ரவேல் ஜனங்கள் செய்ததை போல, தாவீது செய்ததை போல இவர்கள் செய்து அந்த கொடுமையானதை, அந்த நன்மையானதை, முதல் தரமானதை இந்த பூமியிலே அவர்களுக்கு உண்டாகி 1000 வருட அரசாட்சியிலும் அவர் ஆளுகை செய்யும் போது அங்கேயும் அந்த கொடுமையான அந்த முதல் கொண்டு திராட்சை ரசத்தையும் ஆண்டவரே அவர்கள் அந்த தேவன் அளிக்கிற அந்த விருந்தில் களி கூர்ந்து சந்தோஷமாக இருக்க நீர் உதவி செய்வீரார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே.